சாம்சங்லேருந்து Galaxy S24 Ultra அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஸ்மார்ட் ஃபோன் தான். நம்ம சேனலுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்காக அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த Galaxy S24 Ultra ஸ்மார்ட் ஃபோனோட வெளியே உள்ள பாக்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளேனான ஒரு பிளாக் பாக்ஸ் தான் கிடைக்குது. டாப்பில் வந்து இந்த Galaxy S24 Ultraவோட பிக்சர் இருக்குது. பேக் சைட் ப்ரைஸிங் மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சிம் ஜெட்டர் பின் கொடுக்குறாங்க. இது போக 2 இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ஸ் இருக்கு. மேலும் கடைசியாக USB டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க. சார்ஜர் பாக்ஸ்ல வரல. ஸோ டேரக்டாக இப்போ சாம்சங்கோட அந்த Galaxy S24 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். நமக்கு ஃபோனோட எட்ஜஸ் எல்லாமே வந்து டைட்டானியம் ஃப்ரேம்ல வந்து செஞ்சிருக்காங்க. இதே மெட்டல் தான் நமக்கு வந்து ஐஃபோன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன அதில் கொஞ்சம் திக்கான ஃப்ரேம் இருக்கு, இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கு. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 8.6 mm திக்னஸோட வருது. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் தண்ணி பட்டன் பிரச்சனை இருக்காது. மற்றபடியாக ஃபோனோட வெயிட் 232 கிராம் வருது. கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் தான். வழக்கமாக அல்ட்ரா சீரிஸில் வந்து எல்லா ஃபோனுமே வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுவுமே வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் டிசைன் கொடுக்குறாங்க. இது வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் செஞ்சிருக்காங்க. ஆனால் என்ன கிளாஸ் வெர்ஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. ஸோ ஃப்ராஸ்டட் டிசைன் கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக் சைடில் வந்து படலை. மற்றபடி ஃபோன் வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் டிசைனில் வருது. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பாக்ஸி ஃபீல் கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து ஃபோன் வந்து ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. காரணம் இந்த ஸ்டைலில் உள்ள அந்த டைட்டானியம் ஃப்ரேம் வந்து அதுக்கு ஏற்ற செஞ்சிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைட் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. மறுபடியும் ஃபோனோட பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எஸ் பென் கொடுத்துருக்காங்க. இது போல் ஸ்பீக்கர் கிரில், USB டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக்ரோஃபோன், சிம் ட்ரே மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. இந்த சிம் ட்ரேல 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கு சப்போர்ட் கிடையாது. பிசிக்கல் சிம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் நினைச்சீங்கன்னா eSIM சப்போர்ட்டும் இந்த ஃபோன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட டாப் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர்பீஸ் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டாப் சைடில் வந்து 2 மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. அதே ஃபோனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கேமராஸ் இருக்கு. அது போக ஒரு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. பாட்டம் சைடில் நமக்கு சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக நமக்கு ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான குவாட் HD+ ரெசல்யூஷன் உள்ள இன்ஃபினிட்டி ஓ டைனமிக் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது இந்த டிஸ்பிளேக்கு 1 இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனில் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்றப்பல ரெஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறும். பிரைட்னஸை பொறுத்தவரை நமக்கு வந்து நார்மல் கண்டிஷன், இன்டோர் கண்டிஷனில் 1500 நிட்ஸ் வரையும் போகுது. அதே அவுட்டோர் கண்டிஷன் மற்றும் HDR கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது இதோட பீக் பிரைட்னஸ் 2600 நிட்ஸ் வரையும் போகுது. மேலும் ஸ்க்ரீனோட எட்ஜஸ்ல உள்ள அந்த பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸோட ஆர்மர் அப்படிங்கிற கிளாஸோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதுல கார்னிங் உள்ள கிளாஸ்ல இப்போ டஃபஸ்ட் கிளாஸ்னு சொல்லலாம். அதனால வந்து ஈஸியாக ஸ்கிராச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே போட்டாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து உடையாது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து டிஸ்பிளேல பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல தராங்க. அதனால் அது வந்து ஃபாஸ்ட் மற்றும் ரெஸ்பான்சிவ்னஸாக இருந்துச்சு. உடனே அன்லாக் ஆச்சு. மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து ஃபிளாட்டாக இருக்கிற காரணத்தால் நமக்கு வந்து கேமிங் விளையாடுறதுக்குமே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். மேலும் இந்த டிஸ்பிளேயோட வீவிங் ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மீடியா கன்செப்ஷனாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லா விதமான மல்டிமீடியா கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கும் இந்த டிஸ்பிளே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு சொல்லலாம். குறிப்பாக HDR வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்கான சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ப்ராசர் வந்து இந்த Galaxy S24 Ultraவுக்குனே ஸ்பெஷலாக செஞ்சது சொல்கிறாங்க. அதை கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது 3.4 GHz வரையும் வருது. நார்மலான உள்ள ப்ராசர் கம்பேர் பண்ணி போகும் கூட கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீட் வந்து நமக்கு இதில் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 1.9 மில்லியன் ஸ்கோர்ஸ் வந்து வந்திருக்கு. நமக்கு வந்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டுங்கிற காரணத்தினால எல்லா விதமான ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே இந்த ரன் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா விதமான மல்டி டாஸ்கிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான 3D அப்ளிகேஷன்ஸ் எது ரன் பண்ணாலும் நமக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டாக இந்த ஃபோன் வந்து ரன் பண்ண முடியும். மேலும் கேம்ஸ் வந்து நீங்கள் விளையாடுவீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் பிடிக்கும். காரணம் இதில் ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து முந்தைய காட்டிலும் 1.9 டைம்ஸ் வந்து இந்த வேப்பர் கூலிங் சேம்பர் பெருசாக கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதை போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேப்பர் சேம்பர் பெருசாக கொடுத்த காரணத்தினால ஃபோனில் அவ்வளோ ஹீட்டிங் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கா நாங்களும் சில கேம்ஸ் வந்து விளையாண்டு பார்த்தோம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நேரம் வந்து கேம்ஸ் வந்து விளையாண்டாலும் பெருசாக வந்து ஹீட்டிங் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஒருவேளை ஹை கிராஃபிக் கேம் வந்து ரொம்ப லாங்காக விளையாண்டிங்கன்னா லைட்டாக வார்மாக இருக்கிறது மட்டும் நோட் பண்ணுவீங்க. மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 12GB RAM, 8GB ஸ்டோரேஜ், 12GB RAM, 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான RAM மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் கூட கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸிங் அது மட்டும் இல்லாமல் டேட்டா காப்பிங் எல்லாமே வந்து வேகமாக இருக்கும்.
அடுத்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 பேஸ் பண்ண One UI 6.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஸோ இந்த UI பற்றி பேசணும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உள்ள கொடுத்துருந்தாங்க, ஃபீச்சர்ஸும் அள்ளி கொடுத்துருந்தாங்க சொல்லலாம். UIயில் நேவிகேட் பண்ணும்போதும் சரி, ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்பில் ஸ்விட்ச் பண்ணும்போது சரி, எந்த விதமான ஸ்டட்டர்ஸும் நோட் பண்ணலை. அதுபோல் பல விதமான லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்க. மேலும் கலர்ஸ், கிளாக், ஸ்டைல்ஸ் மாதிரியும் பல விதமான விஷயங்களை நீங்கள் வந்து இந்த லாக் ஸ்க்ரீனில் மாற்றி அமைக்க முடியும். இது போய் இந்த ஃபோனுக்கு பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க முன்னாடி இதோட அப்டேட்ஸை பற்றி பார்த்துலாம். இந்த ஃபோனுக்கு ஸ்டாகரிங்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனுக்கு 7 வருடத்துக்கான ஓஎஸ் அப்டேட்ஸும் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் சொல்லலாம். காரணம் கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பிரைசிங் கொடுத்து வந்து இந்த ஃபோன் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது வந்து 2-3 வருஷம் கொடுத்தாங்க, நல்லா இருக்காது. ஆனால் 7 வருஷம் அப்டேட் கொடுத்த காரணத்தினால ஃபோனை ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனோட முக்கியமான செல்லிங் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் இருக்க ஏஐ, அதாவது அள்ளி தெளிச்சிருக்காங்க சொல்லும் சாம்சங். இதில் வந்து பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருவேளை வீடியோஸோ இல்லைன்னா வந்து ஏதோ ஃபோட்டோஸோ இல்லைனா ஏதோ ஒரு போஸ்ட்டோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த போஸ்ட்டில் பார்க்குற ப்ராடக்ட்டோ இல்லைனா வந்து அதோட லாங்குவேஜோ இல்லைனா வந்து அதோட கொஸ்டினை பற்றி ஆன்சர் தெரியணும்னு நினச்சிங்கன்னா டேட்டா சர்க்கிள் பண்ணிங்கனாலே போதும். இதுக்கு அவங்க ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை டேட்டா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் டேட்டா சர்க்கிள் பண்ணிங்கன்னா போதும். அது என்ன விஷயங்கிறத டேட்டாவை வந்து சர்ச் பண்ணி கூகுளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அடுத்ததாக லைட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இது நார்மலாக டிரான்ஸ்லேஷனில் ஒருவேளை உங்ககிட்ட வந்து உங்கள் லாங்குவேஜ் தெரியாத நபர் யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுமே, ஒருவேளை ஹிந்தி பேசுகிற நபரே யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கிறது டேரெக்டாக உங்களுக்கு வந்து லைவாக டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து எழுத்து மூலமாக உங்களுக்கு வந்து என்ன பேசுறதுங்கிறது வந்து காட்டும். கால்ஸ் மட்டும் இல்லாமல் மெசேஜ்லேயும் வந்து ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட 13 லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. இப்போ இந்தியா பொறுத்தவரை ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் இருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட மெசேஜில் வந்து வேறு ஏதாவது ஹிந்தியில் பேசுகிற நபரோ இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசுகிற நபரோ உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத டேரெக்டாக ஏஐ மூலமாக பார்த்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் சரி, ஏத்தாப்பில் வந்து உள்ள நபர் ஹிந்தி பேசுகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி எழுதுகிற அந்த லெட்டர் வந்து டேட்டா ஹிந்தியாக மாறி அவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளையாக பெறும். இது மாதிரி எந்த லாங்குவேஜில் உள்ளவங்ககிட்டையும் நீங்கள் ஈஸியாக வந்து டைப் பண்ணியோ இல்லைனா வந்து டேட்டா கால் பண்ணியோ பேச முடியும். மேலும் இதே ஃபீச்சர் மூலமாக நீங்கள் டைப் பண்ணதில் கிராமரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லைனா பஞ்சுவேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா கொண்டு எல்லாத்தையும் வந்து சொல்லித்தரும். மற்றபடியே ஏஐ நோட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக ஏதாவது ஒரு நோட்ஸ் சம்மரைஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இது போல் நீங்கள் கிரியேட் பண்ண நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து தனித்தனி கவர் புக் மாதிரியாக வந்து பல ஃபார்மேட்ஸில் வந்து போட்டு வைக்க முடியும். இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நோட்ஸ் ஆப் கொடுத்துருக்காங்க. இது இப்போ சாம்சங் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா வெப் பேஜில் நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி தர ஃபீச்சரும் இருக்குது. மேலும் இந்த சாம்சங்கோட S24 Ultraல நீங்கள் வந்து S Pen மூலமாக நோட்ஸ்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு கிளியரான ஃபாண்டாக மாற்றி தரும். மேலும் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்கெட்ச் வந்து சும்மா கிறுக்கினாலே போதும், அதை வந்து நீட்டான ஒரு ஏஐ ஆர்ட்டாக மாற்றி தரும். அது போய் ஏஐ ஜென்ரேட்டிவ் வால்பேப்பர் ஃபீச்சரும் இருக்கு. இது போக ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வரைகிறீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ரியல் ஆப்ஜெக்டாக மாற்றி தரும். இதே மாதிரி பல விதமான ஃபீச்சரும் இருக்கு. மேலும் இது போக வந்து டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்கிரிப்ட் ஃபீச்சரும் இருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து மீட்டிங் போறீங்கன்னா அந்த இடத்துல நோட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பேசுறாங்கிறத கேட்டு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு தரும். அதாவது 20 நபர் மீட்டிங்கில் தனித்தனியாக இருந்தாலும் வாய்ஸை வச்சு ஆட்டோமேட்டிக்காக யார் யார் என்ன பேசுகிறாங்கிறத தனித்தனியாக நோட்ஸ் உங்களுக்கு பாயிண்டாக போட்டு தந்துடும். அது மூலமாக நோட்ஸ் எடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனே உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி தந்துடும். இதுமாதிரி பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ் சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கேமரா இருக்குது. இதில் மொதல் கேமரா ஒரு 200 மெம்ஸ் இருக்கானே சாம்சங்கோட கேமரா கொடுக்குறாங்க. இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து f1.7 ஆப்பர்ச்சர்ல வருது. மற்றபடி பிரைமரி கேமரா எடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நல்ல டீட்டெயிலோட வந்துருந்துச்சு. அது மட்டும் கலராக இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு, கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைமரி கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பின்னிங் மூலமாக 12 மெகாபிக்சலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிருது. ஒருவேளை டிஃபால்ட்டாக 200 மெகாபிக்சல் வேணும்னு வச்சுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் கொடுக்குறாங்க. 120 டிகிரி ஸ்ட்ரீம் அல்ட்ராவைட் சென்சார் எடுக்கலாம். இது f2.2 அப்பர்ச்சர்ல வருது. அல்ட்ராவைட் சென்சார் எடுத்த ஷார்ட்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு சொல்லலாம். எட்ஜஸ்ல வந்து கொஞ்சம் டிஸ்டோர்ஷன் இருக்கு, இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரைமரி கேமரா கிட்டத்தட்ட மேட்ச் பண்ற மாதிரியாக கலர் மேட்சிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக மேக்ரோ மோட் ஷாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கு பதிலாக பிரைமரி கேமரா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கூட ஜூம் பண்ணீங்கன்னா கூட குவாலிட்டி நல்லா இருக்கும். மற்றபடியாக 4ஆவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு 5x ஜூம் கேமரா வருது. f3.4 அப்பர்ச்சர்ல வருது. இந்த கேமரால வந்து நமக்கு வந்து 5x மூலமாக எடுத்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். இது போய் இதே கேமரா நமக்கு வந்து 100x வரையும் ஸ்பேஸ் ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது ரொம்ப தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜூம் பண்ணும்போது கூட கேமரா ஷிஃப்டிங் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மற்றபடியே வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம். 8K வரையும் மேக்ஸிமமாக வீடியோ எடுக்க முடியும். ஸோ பேக் சைடில் உள்ள கேமராஸ் எல்லாமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. செல்ஃபி கேமரா எடுத்த ஷார்ட்ஸுமே வந்து நல்லா இருந்து சொல்லலாம். குறிப்பாக நார்மல் செல்ஃபி மட்டும் இல்லாமல் இது வந்து ஒயிட் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. அதாவது ரொம்ப பெரிய செல்ஃபி, ரொம்ப லாங்கான செல்ஃபி ஷார்ட்ஸும் இது மூலமாக எடுக்க முடியும். ஸோ அது மூலமாக செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரேம்குள்ளே இன்க்ளூட் பண்ணி வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இது போய் எடுத்த ஃபோட்டோஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஏஐ என்ஹான்சர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ண முடியும். அது போய் அப்ஸ்கேல் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லையோ இல்லை உங்கள் கேலரியில் உள்ள ஏதோ லோ ரெசல்யூஷன் பிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஹை ரெசல்யூஷனாக மாற்றி தரும். இது போய் இரேசர் ஃபீச்சர் இருக்குது. பேக்ரவுண்டில் ஏதாவது தேவையில்லாத நபர்கள் இருந்தாங்கன்னா அதை டெலிட் பண்ணலாம். ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் அப்படிங்கிற டூலும் இருக்குது. அது மூலமாக வந்து கண்ணாடிக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இருந்து எடுத்தீங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும், அதெல்லாம் வந்து அழிக்கிற மாதிரியாக வந்து ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போய் ஷேடோ ரிமூவ் பண்ணுற ஃபீச்சரும் இருக்குது. இது போய் நார்மல் ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் வந்து போர்ட்ரேட் பிளர் ஆட் பண்ண முடியும். அது போய் மேஜிக் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ஃபோட்டோஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நவுட்டும் போது வந்து எம்டிஆர் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இதுமாதிரி ஜென்ரேட்டிவ் ஃபில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிக்சர் ரீசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் அதாவது நார்மல் வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ கன்வெர்ட் பண்ண முடியும். சிம்பிளாக சொன்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் வீடியோ வந்து எடுத்திருப்பீங்க, அதாவது ஸ்லோ மோஷனை கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக இடையில வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் வந்து இந்த ஏஐ மூலமாக ஆட் ஆகி ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவாக எந்த ஒரு வீடியோவும் மாற்றி தரும். இது மாதிரி பல விதமான கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தராங்க. ஸோ ஹெட்ஃபோன் மூலமாக கேட்கும்போது அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருந்து சொல்லணும். இது போக நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. சவுண்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல லவுடாகவும் கிறிஸ்பாக வந்துச்சு. இப்போ இந்த ஃபோனோட அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அடுத்தபடியாக ஹாப்டிக் ஃபீட்பேக்கை பற்றி பேசலாம். ஹாப்டிக் ஃபீட்பேக் இதில் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீல் தரக்கூடிய ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுக்கல, நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓரளவு ஓகே. மற்றபடியே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.3, UWB, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் நமக்கு வந்து 5.4 கொடுத்துருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடியாக நெட்வொர்க் கவரேஜாக இருக்கட்டும், அது போக வந்து ஸ்பீடாக இருக்கட்டும், டவுன்லோட் ஸ்பீடு மாதிரி எல்லா விஷயங்களும் இது நல்லாவே இருந்து சொல்லலாம். கால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்து நெட்வொர்க் குறை சொல்கிற மாதிரில சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஆனால் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா சார்ஜர் பாக்ஸில் வரல. ஒருவேளை வேணும்னு நினச்சிங்கன்னா தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். மற்றபடி QI வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது மூலமாக வயர்லெஸில் 15 வாட்டில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். ஸோ பேட்டரியோட லைஃப் இந்த ஃபோன் நல்லா சொல்லலாம். குறிப்பாக சொன்னிக்கிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் வந்து நல்லா கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அதாவது கண்டினியூஸாக வந்து மீடியா ப்ளேபேக் வந்து பண்ணாலும் 6 மணி நேரம் வரையும் இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபுல் டே வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக நிற்கும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பைன்லிங்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதன் மூலமாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கிக்கிட முடியும். ஸோ ஓவராலாக இந்த Galaxy S24 Ultra ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேயாக இருக்கட்டும், சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தரமான டிஸ்பிளேயாக இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச், கேமிங் முதல் கொண்டு எல்லா விதமான விஷயங்களும் நல்லா இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸும் செமையாக கொடுத்துருக்காங்க. 7 வருடம் அப்டேட்ஸ் கிடைக்குது. அது போக கேமராஸ் பக்காவாக இருக்குது, குறை சொல்லவே முடியாது. செல்ஃபி கேமராவும் சரி, பேட்டரியும் சரி டீசெண்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுத்துது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த Galaxy S24 Ultraவில் S Pen இல்லாத இன்னொரு வெர்ஷன் லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும். காரணம் ஒரு 20,000 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து குறைச்சாங்கன்னா அதே மாடலில் வந்து அந்த ஃபோன் போடும்போது அதை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த S24 Plus வந்து இந்த டிசைன் வந்து சில பேருக்கு பிடிக்காம அல்லது அதில் இருக்கிற அந்த கேமரா மாதிரியான விஷயங்கள் பிடிக்காம S24 Ultraவுக்கு வந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வெர்ஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடியாக பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லா விதமான விஷயங்களும் நல்லா இருக்குது இந்த ஃபோனில். ஸோ நீங்கள் இந்த Galaxy S24 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.